அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மீகம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதரிகளே, இதுகாரும் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை தொடர்ந்து பார்த்து வந்தோம். சில வாரங்களாக சித்தர் பாடல்களிலே அழகணி சித்தருடைய பாடலை பார்த்து வருகின்றோம். எல்லா ஞானிகளுமே இந்த தேகத்தை இழந்து விடக்கூடாது என்பதுதான் நோக்கம். அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திருமூலர் சொல்வார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு. இப்போ உடம்பை அழிக்க விடாமல் பார்த்துக்கணும். அழியும் உடம்பை அழியா உடம்பாக்குவது எது அப்படின்னா, உண்மை மார்க்கம் ஒன்று இருக்குது. உண்மை மார்க்கம்னா உண்மை வழி. உபாய மார்க்கம், அதாவது உபாய வழி. எதனால் ஒரு ஊருக்கு போய் சேரணுன்னா ஒரு காரில் போகிறோம், அது உபாய வழி, உபாய மார்க்கம். நடந்தே போகிறோம், அது உண்மையாக மார்க்கம். அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க சொந்த பந்தங்களை பார்க்கணுன்னா நடந்து தான் போனாங்க. அது உண்மையான வழிப்போக்கு, வழி பயணம். இப்போ நம்ம பேருந்துலலாம் போயிட்டுருக்கிறோம், இது உபாய மார்க்கம். அது மாதிரி நம் நாட்டு சித்தர் பெருமக்கள் 2 வழிகளையும் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்வார், உபாய மார்க்கம், உண்மை மார்க்கம். உண்மை வழி தான் வழி, உபாய வழியெல்லாம் வழி இல்லைன்னு. ஏன்னா உபாய வழியில் நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் உபாய வழி ஒருவாறு நமக்கு பயன்படும், அவ்வளோதான். இப்போ இந்த உண்மை மார்க்கத்தை, இந்த உண்மை வழியை சொல்ல வந்தவர்கள் தான் தெளிவுபட எழுதி அருளியிருக்கின்றார்கள். 14 சித்தர்களிலே அழகையே அணிகலனாக அணிந்த அழகணி சித்தர் அவர்கள் மதுரையிலே அழகர் கோயிலிலே, அவர் பேர்லேயே அது அழகர் கோயில்னு ஆயிருக்கு. அழகர் கோயிலில் அவருடைய ஜீவ அதிஷ்டானம் இருக்குது. அவரும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை மிக ஆழமாக சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளும் விதத்தில் அல்ல, புரிந்து கொள்ளாதவாறு பாடியிருக்கின்றார்கள். அவற்றை வாரந்தோறும் பார்த்து வருகின்றோம். சென்ற வாரம் மாமன் மகளடியோ மச்சினை நீயானால் அதை பார்த்தோம். மாமன் மகள்னால் யார்? சுப்பிரமணிய தத்துவம், அதை பார்த்தோம். சண்முகம், ஆறுமுகம் எல்லாம் ஆறுபட்டையே உரிச்சு உள்ள ஒரு மணி புருவ மத்தியில் இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல வந்தார். நாராயணன் வயிற்றுப்பகுதியில் இருக்க குடல் பெட்டி தான் 5 தலைநாகம். அங்கே உருவாகிற உணவனுடைய கூழ் தான் திருப்பார் கடல். அதை இந்த குடல் அத்தனையும் ஒன்றா சேர்த்து ஆதிசேஷன். ஏன் அது ஆதிசேஷன்? சேஷன்னா பாம்பு. ஆதின்னு சொன்னால் இந்த உடல் உருவெடுத்ததற்கு முன்பு அந்த ஆதி நிலை எப்படின்னா, நம்ம கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே, எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, உருகிடும் சோதின்னு சொல்லுவார். நம்ம கரு தரிக்கிறோம், கரு உருவாகுது. கரு உருவாவதிலே ஆணுடைய கோஷத்துலேயும் பெண்ணுடைய கோஷத்தையும் அந்த மையம்தான் முதல் மையம். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடம் அங்கே முனையில், குண்டூசி முனையில் நிற்கும். அங்கேருந்து துவங்கி அப்படியே ஒரு பெண்டு போட்டு எஸ் மாதிரி லேசான எஸ் போட்டு மேலே போயிடும். போயிட்டு அங்கே முகுளம்னு ஒரு பகுதி, அந்த முகுள பகுதி எப்படி இருக்குன்னா கள்ளிச்செடி மாதிரி இருக்கும். அது ஒரு சித்தர் பாடுவார். சதுரகிரி இந்த தலை அவருக்கு 4 பட்டையாக சொல்கிறார்.
4 கண், 2 காது, 2 கண். அது ஒன்றா சேர்த்தோன்னா ஒரு சதுரம் வரும். அந்த சதுரத்துக்கு நடுவில் உள்பக்கம் பின்பக்கம் சதுரகிரி மலை அருகே சாய்ந்திருக்கும் திருகுக்கள்ளி. என்ன திருகுக்கள்ளி? அந்த உள்ள இருக்க மெடுலான்னு சொல்லுவாங்க. இது முகுளம், தண்டுவடம் முடிஞ்ச இடம். நம்முடைய செயல்களுக்கெல்லாம் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மெடுலா தான். இது முகுளம்னு சொல்லுவாங்க. அந்த முகுளத்தில் அடிபடக்கூடாது. இந்த பர்மாலாம் படிச்சிருக்காங்க, பர்மாலாம் தெரியும். ஒரு அடி பிடரியில் விழுந்தால் மரணம் சம்பவிக்கும். முதுகில் அடித்தா கூட எழுந்துருவார். பிடரின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அடித்தா உயிர் முடிச்சு. அந்த முகுளம்தான் உயிர் முடிச்சே. அந்த சதுரகிரி மலை அருகே சாய்ந்திருக்கும் திருகுக்கள்ளி. அதனுடைய வடிவத்தை பார்த்திங்கன்னா சாய்ந்திருக்கிற ஒரு திருகுக்கள்ளி மாதிரி. இங்கே நம்ம தோட்டத்தில் திருகுக்கள்ளி இருக்குது. அதில் வலம்புரி இடம்புரி காய் சொல்வது போல் களிச்செடியிலையும் இடது பக்கமாக சுற்றுறது, வலது பக்கமாக சுற்றி வருது. அந்த கள்ளிப்பாலும் மருத்துவமாகிறது சித்தாவில். அப்போது அந்த திருகுக்கள்ளிக்குள்ளே சுரக்கிற நீர் அது மிக உயர்ந்த நீர். அதுதான் தண்டுவடத்துலேருந்து நிரப்பப்படுகிறது. தண்டுவடத்தில் எல்லா நறுமைகளும் போகும். செய்திகள் பூரா நம்ம கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கீழ்ப்பகுதியில் கழுத்து கீழே நடக்கக்கூடிய செய்திகளை இந்த நரம்பு மையங்கள்லாம் கொண்டு சென்று வைக்கின்ற இடம் முகுளம். அப்போ முகுளத்துக்கு மேலே சிறுமூளை. அங்கெல்லாம் எப்படி போகும்? நரம்பு மையம் உண்டானா இல்லை. அது மின்காந்த அலைகளால் ஆன ஒரு பகுதி, சிறுமூளை பகுதி, பெருமூளை பகுதி தான். இதெல்லாம் இவர்கள் பரிபாஷையாக சொல்ல வருகின்ற ஒரு பாடல். அந்தரத்தை வில்லாக்கி. அந்தரன்னா அரங்கம், அந்தரங்கம் அப்படின்வாங்க. அது அந்தரங்கமான விஷயம், அரங்கமான விஷயம். அந்த அரங்கம்னா பல பேரும் அறிய ஆடுவது, அரங்கத்தில் ஆடுவது. அந்தரத்தில் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கும் புரியாத தெரியாத ஒரு இடம் அந்தரம். வீட்டில் ஒரு அரண்மனை இருக்குது, அரசன் இருக்கார், அந்தபுரம்னு சொல்லுவாங்க. அங்கே அந்தரங்கமான ஒரு பகுதி அந்தரங்கம். நம்ம உடல் பகுதியில் சிறுமூளை தொடங்கி பெருமூளை வரைக்கும் நம்முடைய மேல் பகுதி அந்தரம். அந்தர் அப்படின்னா ஹிந்தியில் உள்ளே, நம்முடைய மூளைக்கு உள்ளே. அந்தர்னா உள்ளே. அந்தரத்தை வில்லாக்கி, இவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்தரத்தை வில்லாக்கி. உள்பக்கத்தில் வில் போன்ற ஒரு அமைப்பில் நம்முடைய தலை தான் இருக்குது. இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் ஒரு இயர்ஃபோன் மாட்டுறாங்க. அது வில்லு மாதிரி தானே இருக்குது. இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சின்னா இந்த காதுலேயும் கேட்காது, இந்த காதுலேயும் கேட்காது. நம்முடைய மூளை நடுவில் நீங்கள் உணரப்படுவீர்கள். எதனா பார்க்குறோம். எப்படி இந்த காதில் விழுந்த அந்த செய்திகள் நடுமூளை தான் உள்வாங்குது. அப்போ அங்கேருந்து ஒரு புள்ளி நேராக கோட்டில் உச்சி வரைக்கும் வரணும். வந்தால் அதுதான் அம்பு. அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி. நமசிவை என்றும் சிவைய நம என்றும், அது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், கோட் பேட் அப்படின்வாங்க. அதாவது குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இது பெரும்பாலும் இராணுவத்தில் ரகசியங்களை குறியீடுகளால் கணித்திருக்கிறார்கள். மன்னர்களுடைய ஓலை, அந்த ஓலையை தாங்கி செல்லும் செய்தி ரகசியமானதாக இருக்கும். வள்ளலார் அந்த ரகசியத்தை பற்றி எழுதும்போது, மந்தனம் இதுவென மறிவிலா மதியால் அந்தனர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதின்வார். மந்தனம். இன்றைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அரசு துறை சார்ந்த தபால்கள் வரும்.
அது மேலே தூய தமிழில் மந்தனம்னு எழுதியிருப்பாங்க. மந்தனம்னா ரகசியம், மந்தனம். ஆக இங்கே அந்தரம் உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரகசியமானது தான். நான் அனுபவிக்கிற அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியவே தவிர விலைக்கு என்னால் சொல்ல முடியாது, விலைக்கு சொல்ல முடியாது. அது விளக்க முடியாது, விளக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அது ஒரு அனுபவம். ஒரு கல்கண்டே சாப்பிடாத ஒரு குழந்தைக்கு கல்கண்டை பற்றி சொல்லிகிட்டு இருந்தால் தெரியாது. அதையே கல்கண்டை வச்சுட்டு எந்த பக்கம் சுவை இருக்கும்னு கேட்டாலும் எல்லா பக்கமும் சுவைக்கும். அந்த கல்கண்டை சுவைத்தால் அல்லது சுவை தெரியாது. அதனால் வள்ளல் பெருமான் ஒரு பதார்த்தத்தின் ருசியை அறிந்தால் அல்லது பதார்த்தத்தின் மீது இச்சை போகாது. மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை போட்டு ஒரு சாம்பார் வச்சாங்கன்னா எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க. சாதம் என்ன செய்வோம், கூட 2 கைப்பிடி சாப்பிடுவோம். என்னென்ன பண்ணோம், இதான் எங்களுக்கு தெரியுமேன்றீங்களா? எனக்கும் தெரியும், நல்லா சாப்பிட்டுவேன். முருங்கைக்காய், பலாக்கொட்டை, மாங்காய். அதுலேயும் மாங்காயில் கல்லாமைன்னு ஒரு மாங்காய் இருக்குது. அது குழம்புக்கும் சாம்பாருக்கும் அற்புதமாக இருக்கும். அதை இப்போ பெங்களூரான்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் தேனி, போடி, கம்பம் பக்கம் போனோம்னா அந்த மாங்காய்க்கு கல்லாமைன்னு பேர். சாம்பாரில் போட்டால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ அது நமக்கு சுவையாக தான் இருக்கும். அப்போ இங்கே 5 எழுத்தை அப்படின்றாங்க. ஒன்று தெரியணும் உங்களுக்கு, ஆகாயம். ஆகாயத்திலேருந்து ஆகாயம் விசிறிம்பித்தால் அடுத்தது காற்று. காற்று ஒன்று உடனாக நெருப்பு. இவையெல்லாம் ஒன்றா கலக்கின்ற போது நீர். நீரை தேக்கி வைக்கும்போது மண் உருவாகுது. அப்போது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், இதை தெரிவிக்கிற விஷயம். அடுத்தது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதை தான் நம் மக்கள், அதுவும் சைவ சித்தாந்தத்தில் சிவைய நம என்றும் நமசிவய என்றும் எழுதினார்கள். சிவைய நம, நமசிவய. நீ அங்கேருந்து வந்த திரும்பவும் அங்கேருந்து போகணும், அதை குறிப்பது தான் அந்த வார்த்தைகள். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்வார், சிவ சிவ. அந்த 2 சிவ போட்டிங்கன்னா நடுவில் வர்றது வசின்னு வரும். வசின்னு வரும். சிவ சிவன் எழுதி நடுவில் இருக்க 2 எழுத்தை மட்டும் எடுத்திங்கன்னா வசி. அதான் வசி. நடுவில் இந்த வசிக்கு பதில் பக்கத்தில் ஒரு கால் சேர்த்தா வாசி. அப்போது ரகசியம் இதுதான். நம்ம இந்த 5 இருக்கிற நாம அந்த 5 போய் கலக்கணும். ஒவ்வொன்றிலையும் 5 இருக்குது. மண்ணினில் 5, நீரினில் 5, நெருப்பினில் 5, காற்றினில் 5, எல்லா பகுதியிலையும் 5 வகையாக பிரித்து வள்ளல் பெருமான் இனம் கண்டு எழுதியிருக்கிறார். இந்த 5ஐயும் நிறங்களாக குறிப்பிடவர் ஏறக்குறைய ஒரு 2300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலக்கணக்கு இவங்களாம் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 2500 தாண்டி இருக்கலாம். மகாவீர் அப்படின்னு சொல்கிறோம், தீர்த்தங்கரர்கள். மகாவீர் மிக உயர்ந்தவர். அவர் இந்த நிறங்களை 5ஆக காட்டுவார். மண்ணை குறிப்பது, நீரை குறிப்பது, நெருப்பை குறிப்பது, காற்றை குறிப்பது, ஆகாயத்தை குறிப்பது. அதனால் அவர்கள் பஞ்சவர்ண கொடியை கண்டார்கள். அது பஞ்சவர்ண கொடி, அதாவது பூத நிலைகளை குறிப்பவை. வள்ளல் பெருமான் கண்ட கொடி மஞ்சளும் வெள்ளையும். அவர் புருவ மத்தியில் கண்ட அனுபவம். அது உள்ளே இருக்கிற ஹைப்போதாலமஸுக்கும் பீனியலுக்கும் சென்ட்ரல், அதாவது மத்தியில் பிட்யூட்ரி அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. கிளாண்டுனா நாளம் இல்லாத சுரப்பி. நாளம்னா என்ன? நாளம்னா என்ன? நரம்பு,
நரம்பு, நாடி நரம்பு அப்படின்னுவோம். அது ஒரு முடிச்சு. அது உள்ளே கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்கும். அது உற்பத்தி ஸ்தானம். இங்கே நம்ம பெண்ணையாற்றங்கரையில் நின்றுட்டு இருந்தோம்னா தண்ணி நிறைய போகும். இது எங்கே உற்பத்தி ஆச்சுன்னு பார்த்தோம்னா மலையில் சிறு சிறு ஓடைகளாக, சிறு சிறு ஊற்றுகளாக உற்பத்தியாகி ஒரு சேர ஒன்றாகும்போது அது நதியாகிறது, ஆறாகிறது. அற்றாமல் ஓடுவது ஆறு. அற்றாமல் ஓடுவது ஆறு. இப்போ அற்றாமல் ஓடுவதே இல்லை, அற்று போகுது. எந்த காலத்திலையும் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு ஓடை. மன்னர்களால் செய்யப்பட்டது, நம்மவர்களால் செய்யப்படுவது மேடு, ஏரி தான் தண்ணியை பார்க்கணும், அது ஏரி. இப்படி சொல்லு வழக்கு. குளம் நாம் சேவிக்கிறது. அப்புறம் குட்டை, அது பள்ளமான பகுதி. இங்கே நமக்கு உள்ளே மூளைப்பகுதியில் குளம் இருக்குது, குட்டை இருக்குது, ஊற்று நீர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர்கள் சித்தர்கள் எழுதின பரிபாஷையா என்றால் அனுபவ பாடல்கள். அதனால் இவர் அந்தரத்தை வில்லாக்கி, இந்த மூச்சு காற்று இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி செய்யணும்னு சொல்ல வரார். 5 எழுத்தை வில்லாக்கி மந்திரத்தேர் ஏரியல்லோ. அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி. 5 எழுத்தையும் அம்பாக்கணும். எப்படி ஆக்குறது? இந்த 5 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் பகுதியிலே கீழே கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து உருவாகக்கூடிய ஒரு மூச்சு காற்று தான். நம்ம தொப்புளுக்கு கீழே 72,000 நரம்புகள், 72,000 காற்றுகள் உருவாவதாக கணித்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய அனுபவம். நாம் இன்னும் அந்த பகுதிக்கு போகவே இல்லை. அடி வயிற்று பகுதியில் 72,000 நரம்புகள் இருக்குது, காற்று ஓட்டங்கள் இருக்குது. அதை ரொம்ப சுருக்கும்போது தச நாடி 10 வாயு 10 காற்றுகளாக சொல்லப்படுது. அந்த 10ல் ரொம்ப முக்கியமானது 3. அந்த 3ஐயும் எப்படி பிரிப்பாங்கன்னா, சூரிய தன்மை உடையது, சந்திரனின் தன்மை ஒத்தது, அக்னியின் தன்மை ஒத்தது. அந்த 3 தன்மை உடையது 3 நாடி. 72,000 10 ஆக்குறாங்க, 10ஐ 3 ஆக்குகிறார்கள். அந்த 3லே ஒன்று தான் நாம் அறிய வேண்டிய பகுதி. இந்த 3ல் ஒன்றை அறிந்தால் அந்த 3 நாடிகள் தான் மும்மூர்த்திகள் சொன்னாங்க. மும்மூர்த்திகள் ஆக்கல், காத்தல், அழித்தல். அப்போது இந்த உடல் ஆக்கப்பட்ட இடம் கீழ்மையும். அது ஒரு அணு, ஒளி வடிவ பொருள். அது விசிரிம்பித்து, அதாவது பிரிந்து பல அணுக்களை அது உற்பத்தி செய்கிறது. அதாவது நம்ம எப்படி மண்ணை எடுத்து குழைத்து செங்கற்கள் மாற்றி அந்த செங்கற்களை கொண்டு நம்முடைய இல்லத்தை அமைத்து கொள்கிறோம். அதுபோலவே அங்கே இருக்கிற அந்த ஒரு அணு பல அணுக்களை உற்பத்தி செய்து முதுகு தண்டுவடம் முகந்து கொண்டிருக்கிற அதன் வழியாக அந்த நாளங்களை, அதாவது நாடிகளை உருவாக்கி மேல் நோக்கி அமைத்து கொண்டே சென்று மூளைக்குள்ளே போகுது. அப்போ மூளையே உருவாக்குவது கீழே இருந்து போன ஒரு அணுதான். மேலே போய் மூளையை உருவாக்கி மூளையிலேருந்து எல்லா நரம்பு மையங்களும் தொங்கிக்கிட்டு மொத்தமாக தொங்கும். அது பாட்டு தண்ணீரில் ஆடும். அப்புறம் ஒன்று சேர்ந்து திடப்பொருளாக அந்த எலும்பு உருவாக்கி அந்த எலும்பின் பக்கவாட்டிலெல்லாம் நரம்பு மையங்கள் உருவாக்கி தசை உருவாக்கி அந்த தசையிலே எத்தனையோ வகை, மீத்தோல், மென்தோல், தோல், இப்படி பகுதியெல்லாம் பிரிக்கிறார் வள்ளலாரே. ஆக இங்கே அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி, அம்பு தெரியும் உங்களுக்கு,
மகாபாரதம் ராமாயணம்லாம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், நேராக பார்க்கல. நேராக இப்போ பார்க்க முடியுமா? முடியாது. எழுதி வச்சுருக்காங்க, அதை எழுதியிருப்பாங்க. அதுலேயே இதிகாசம்னு சொல்லுவாங்க. புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றையெல்லாம் ஒரு தத்துவார்த்தமான உடல் பகுதியிலே நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்ல வந்த கதைகள். அவ்வாறு இருப்பார்களா என்றால் இந்த உடல் தத்துவத்திலே வாழுகின்ற பொருள்கள். அதுதான் தத்துவங்களை விரசமாக்கி சொன்னார்கள் ஞானிகள். தத்துவங்களை எல்லாம் கதையாக்கினார்கள் வந்தவர்கள். கதையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம், தத்துவார்த்தமான அந்த உண்மையை விட்டுவிட்டோம். இது முழுக்க முழுக்க உண்மை. ஞானிகள் அப்படி தான் எழுதியிருக்காங்க. நாம் குறை காண முடியாது. அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி, இந்த 5 எழுத்தையும் அம்பா மாற்றணும். அந்த அம்பு எங்கே போகணும்? மேல் நோக்கி உச்சித்துளை வழியாக வரணும். அம்பாக்கி மந்திரத்தேர் ஏரியல்லோ. இந்த வில்லை எடுத்துகிட்டு எதில் போகணும் அப்படின்னா, இப்போல்லாம் டேங்க் அப்படின்றாங்க. இராணுவத்தில் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த டேங்க்ன்ற அந்த இயந்திரத்துலேருந்து துப்பாக்கிகள் இருக்கும். உள்ளே இருக்கிறவர் ஒரு அடிபடவும் மாட்டார், ஒரு பாதுகாப்பாக இருப்பார். எதிரிகளை தாக்குவார், துவம்சம் பண்ணுவார். மலை, காடு, மேடு, பள்ளம், நதி எல்லாத்தையும் போயிட்டே இருக்கும். அது அந்த டேங்க்ன்ற அந்த கருவி பெல்ட்டில் ஓடும், எங்கேயும் தடையில்லாத போயிட்டுருக்கும். ஆக இங்கே அப்படி ஒரு வில்லை உருவாக்கி அதை எங்கே அனுப்பணும்? மந்திர தேர் ஏரியல்லோ. தேரில் ஏறி தான் சண்டை போட்டிருக்காங்க. மகாபாரதத்தில் தேரில் இருந்துக்கிட்டு தான் அர்ஜுனன், கிருஷ்ணன் உபதேசம்லாம் நடக்கும். கர்ணன் தேர் சக்கரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு தான் இந்த பாடல்லாம் வரும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது கர்ணான்னு பாடுவார். இந்த கதையில் வர அந்த தேரெல்லாம் எந்த தேர் ஏறணும்? மந்திர தேர். மந்திர தேர்னால் எப்படி? தேர் மந்திரத்தில் பண்ண முடியுமா? சொல்லுவாங்க, மந்திரத்தில் மாங்காய் விழாதுன்னு. விழும். சொற்களால் செய்ய முடியும். சொற்கள் வலிவானவை. சொற்களை விட எண்ணங்கள் வலிவானது. எண்ணங்கள் தான் மிக வலிவானது. எண்ணங்களுக்கு அடுத்து சொற்கள். சொல்லாகுது. எண்ணம் சொல்லாகிறது, சொல் செயலாகிறது. தம்பி அப்படின்னா எனக்கு கீழே பிறந்தவர். ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால், நான் உள்ளிருந்த எண்ணம் நான் சொல்லுகின்ற பொழுது சொல்லாகிறது. உடனே அவர் எழுந்து சென்று அடுப்படியிலேருந்து வெந்நீர் எடுத்துகிட்டு வர்றார். அப்போ எண்ணம் எனக்கு, சொல்லு நான் தான் சொன்னேன், செயல் அது நடக்குது. அந்த ஒரு கோளை நீரை வாங்கி நான் பருகுகிறேன். அப்போ எண்ணம், சொல், செயல் இது யார் உருவாக்குறது? நாம தான். எண்ணுவதை சரியாக எண்ணுதல் வேண்டும். எண்ணுவதை சரியாக எண்ணுதல் வேண்டும். அதான் அவங்க சொன்னாங்க, பிரிது ஒருவர் புலப்படாமல் 2 பொருள்பட சொல்லுவது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். நாங்கள் நமக்கு எழுத்தும் தெரியாது, எண்ணும் தெரியாது. மொத்தத்தில் 51 அக்ஷரங்கள்னு. அக்ஷரங்கள். சரங்கள்ட்டாங்க. அக்ஷரங்கள் நமக்கு உள்ளே உருவாகிற வார்த்தைகள். ஆக உள்ளுவதெல்லாம் உயர்வுன்னார். யார் எதுவாக எண்ணுகின்றார்களோ அதுவாக மாறுகிறார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைது உயர்வு. எத்தகை எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி. அப்போ இங்கே மந்திரத்தேர் ஏரியல்லோ. தேர் மரங்களில் தான் செய்திருக்காங்க. இப்போவும் கோயில்களில் திருப்பணியப்போ தேர் செய்து தேரோட்டம் விடுகிறார்கள். தேர் சக்கரம் இருக்கும். இந்த சக்கரத்தை திருப்புறதுக்கு
ஒரு கட்டை செய்து கொடுப்பார் ஆசாரி. அந்த கட்டையை போடுவதற்கென்றே ஒரு தனி பயிற்சியாளர் இருப்பார். நீங்கள் நான் போய் அந்த தேருக்கு கட்டை போட முடியாது. போட்டோம்னா தேர் சாய்ந்துடும். அந்த கட்டை போடுறதுக்கு ஒரு நுட்பமான அறிவு அந்த வழி வந்தவர்கள் வச்சுருப்பாங்க. அந்த கட்டை போடுறவரே தேரை நிறுத்தணும். முட்டுக்கட்டைன்னு பேர். அவ்வளோ பெரிய தேரை ஒரு சின்ன ஆரங்கள உயரம் உள்ள கட்டை நிறுத்தும். 60 அடி உயரம் தேராக இருந்தாலும் யாரையாவது முட்டுக்கட்டைன்னு சொல்லி திட்டாங்கன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்னையே சொன்னால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்? முட்டுக்கட்டை இல்லைன்னா தேர் என்ன செய்யும்? சாய்ஞ்சிரும். அந்த முட்டுக்கட்டை போடுற ஆளுக்கு பேர் முட்டுக்கட்டை. அப்போ யாராவது நம்ம முட்டுக்கட்டை சொன்னால் கவலைப்படவான. அந்த முட்டுக்கட்டையை போடுறதுக்கு ஒரு தனி அறிவு வேணும். அது மரத்தேர். திருவாரூரில் தான் பெரிய தேர். திருவாரூர் தேரழகு இல்லைங்களா? மிகப்பெரிய தேர். திருவிடைமருதூர், காஞ்சிபுரம் மதிலழகு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகு. ஆக மந்திரத்தேர் ஏரியல்லோ, நம்முடைய உள்ளே போய் வெளியே மிழுகின்ற காற்று மந்திரம்னு பேர். சுவாசம் அப்படி இழுத்தேன் விட்டுறேன், இழுக்கிறேன் விட்டுறேன். அந்த காற்று உள்ளே போன காற்றை அக்களம் என்று சொல்லக்கூடிய மேல் அன்னத்தில் நாக்கை மடித்து மடித்து சொற்களை எண்ணங்களால் உருவாக்கி நான் பேசுகிறேன். அப்போது நாக்கு அந்த நாதஸ்வரம் சொல்லுவாங்க. நாதம் சத்தத்தை உருவாக்குற ஒரு கருவி. அதில் துளைகள் இருக்கும். அதை அடைத்து அடைத்து வாசிக்கின்ற போது ஒவ்வொரு சொல் உருவாகிறது. அந்த சொல்லை நாம் கேட்குறோம், பாடலே வாசிக்க சொல்கிறோம். நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஓட்டை, 2 மூக்கு ஓட்டை இருக்குங்களா, 2 மூக்கையும் மூடிக்கிட்டு பேசுங்க பார்ப்போம். நீங்கள் சாதாரணமாக பேசுவது வேறு, மூக்கை மூடிக்கிட்டு பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும் வார்த்தை? சளி பிடிச்சிருக்கும்போது பேசியிருக்கீங்கள, குணகுணன்னு இருக்குது, குணகுணன்னு பேசுகிறோம். அப்போது இந்த காற்று பகுதி மாற்றம் அடைகிறது. ஆக மந்திர தேர் ஏரியல்லோ, உள்ளே போகிற சுவாச காற்று தான் மந்திரமாகிறது. அதை தான் அவர் சொன்னார், மந்திரமாவது நீர். இந்த காற்று மேலே நெற்றி பகுதியிலே ஊறி சென்று நீர் வடிவம், அங்கே நீர் இருக்குது ஏற்கனவே, அதிகமாக உற்பத்தி செய்வது இந்த மூச்சு காற்று தான். நம்ம உடல் பகுதியிலே நீர் இல்லாத ஏது? மண்ணிலே நீர் இருப்பது போல் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. இதில் நாம் பூமிக்குள்ளேருந்து ஊற்று எடுத்து அதில் வாழ நமக்கு தெரியும். மேலேருந்து பொழிகின்ற வானீர் அதை நம்ம எடுக்கிறதே இல்லை. மழை, மேலேருந்து பொழிகிற மழை, அதை நாம் யாருமே இன்னும் அனுபவத்தில் கொண்டு வரவே இல்லை. அந்த மழை எப்போ பொழியும்னு சொன்னால், திருமணமாகி கணவனும் மனைவியும் உறவு கொள்ளும் போது அந்த மழையினுடைய அனுபவம் வரும். ஆனால் அனுபவத்திற்கு போகாமல் மழையை உருவாக்குவதிலேயே தன்னுடைய கவனம் போயிடும். 2 பேருக்கும் அங்கே மழை உருவாவது தெரியாது. அப்போது அந்த மழையை வானத்திலிருந்து கீழே சிந்துவது, மேலே கொட்டுவது, மூளையினுடைய உள்பகுதியிலிருந்து அந்த மழை வரணும். நல்லமுது 800 நாவலும் காட்டியன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். மழை பொழி மழையேன்னு ஒரு பகுதி பாடியிருக்கார். உளங்களும் எனக்கே உவகை மேல் பொங்கி வளங்கொல பொழிகின்ற மழையே அப்படின்னு எழுதுவார். ஆக மேலே தலைக்குள்ளேருந்து சுரக்கின்ற அமுதம் மழையாக மாறி நம்முடைய உடல் பகுதியை நனைக்கின்ற பொழுது மாற்றங்கள் உருவாகும். ஆக மந்திர தேர் ஏரியல்லோ, மூச்சு காற்று தான் மந்திரம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரம்னா அழகு. அதாவது சொல்லியிருக்காங்க, சத்தியம் யார் எண்ணங்களிலே, சொல்லிலே, செயலிலே
சத்தியம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அழகே அதுதான். சத்தியம் அந்த சுவாச காற்று நடுப்பகுதியை போய் அடைகின்ற பொழுது உண்மை பேசுகின்ற இடமே நடுமூல பகுதி தான். சத்தியமான தலம் அதுதான். நம்முடைய நித்திய தேகத்தை கொடுக்கக்கூடிய சத்திய தலம் அதுதான். சத்தியமான இடம், அந்த இடம் ஸ்தலம்னு பேர். அந்த சத்தியத்தினுடைய உண்மை அங்கே தான் விளங்குகிறது. அப்போ சத்தியம் அங்கிருந்து தான் வருது. அப்போ அந்த உண்மையிலேயே வாழ்கின்ற அவர்கள் சொல்லிலும் செயலிலும் எண்ணங்களிலும் சுத்தமாக இருப்பாங்க, சத்தியமாக இருப்பாங்க. அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சித்தர் சொல்லுவார். அகத்தின் அழகு மூக்கில் தெரியும், கண்ணில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்களா. முகத்தில் தெரியும். அகம் எப்படிப்பட்டது என்பது முகம் காட்டி கொடுத்துரும். இதெல்லாம் திறனாய்வுக்கு ரகசியமாக விசாரிப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. சிபிசிஐடி அப்படின்னாலும் சொல்கிறோம். அது கல்வியில் அவங்களுக்கு முதல்ல கொடுக்குறதே உடல் பாஷை தான். ஒருவர் எப்படி இருக்கிறார் என்பதை அவருடைய உடல் மொழியை வைத்து புரிந்து கொள்வார்கள். இந்த பொருளை எடுத்தானா எடுக்கலையா அப்படின்னு 10 பேரை நிற்க வச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தனாக பார்த்துட்டு கரெக்டாக லபக்குன்னு போய் ஒருத்தனை பிடிப்பார். அவனுக்கு கை காலெலாம் நடுங்கும். செய்தவன் அவன் தான் தெரிஞ்சிடும். எப்படி அவங்கள பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உடல் மொழி. அவனுடைய முகம் சொல்லும். அந்த முகத்தில் பார்த்துருவாங்க. ஆக இங்கே மந்திரம் என்பது மூச்சு காற்று. அந்த தேரில் ஏறி போகணும். மந்திர தேர் ஏறி அல்லோ. சுவாச காற்றின் ஊடாக நாம் மேலே போகணும். எங்கே போகணும்? அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திர தேர் ஏரியல்லோ. சுவாச காற்றோடு கலந்துரு. மந்திர தேர் ஏரியல்லோ. மான் வேட்டை ஆடுவதற்கு. ஏன் மான் வேட்டை? மான் மிக நுட்பமான ஒரு ஜீவன். அவருக்கு அந்த செக்ஸுவல் ஃபீலிங்கிறது ரொம்ப நிறைய இருக்கும். அடுத்து மனம். அந்த உணர்வை உருவாக்குவதே மனம்தான். இந்த மனமாகிய மான் அது அடைக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னுடைய ஈஸ்வர தத்துவத்தில் சிவனுடைய ஒரு கையில் மான் இருக்கும், இன்னொரு கையில் மழு என்று சொல்லக்கூடிய நெருப்பு இருக்கும். மான் மழு. இந்த மனதை அடக்கின்ற போது உள்ளே அந்த கனலை அனலை நெருப்பை மூட்ட முடியும். தத்துவார்த்தமான உண்மை. அகம் எழுகிறது. எழுகின்ற அந்த அகத்தை தடுக்குது. முயலுகின்றேன், முயல முடியவில்லை. அகம் முயலுகிறது, மேலே மனம் தடுக்கிறது. முயல் அகன். முயல் அகன். காலில் போட்டு மெரிச்சிட்டு இருப்பார். யாரை போட்டு மெரிக்கிறாரு? முயலகன் பேர் அவருக்கு. அந்த முயலுகின்ற அகத்தை அந்த ஆணவம் கண்மம் ஆயன்னு சொல்லுவாங்க. அவரை போட்டு மெரிக்கணும். எந்த காலால் மெதிச்சிருப்பார்னு பாருங்கள். வலது காலால் மிதிப்பார், இடது காலை தூக்கியிருப்பார். நம்முடைய உடல் பகுதியையும் வலது கால் ஊன்றி இடது கால் தூக்க வேண்டும். இடம் வலமாகவும் வலம் இடமாகவும் பெறுவது யோகம் தத்துவம்னு வள்ளல் பெருமான் எழுதுகிறார். இது அனுபவம் அப்படின்னு எழுதுகிறார். திருசியார்த்தம் அப்படின்னெல்லாம் சொல்லுவார். அப்போது அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திர தேர் ஏறி அல்லோ. மான் வேட்டையாடுவதற்கு. நம் மனமாகிய மானை வேட்டையாடையாகும். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வள்ளல் பெருமான் நீடு வாழ்கிறார். அவர் செத்து போயிட்டார், எரிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. அணுக்க தொண்டர்கள் 100கணக்கான பேர் அந்த இடம் இருக்காங்க.
இரவு 11 மணி வரைக்கும் சொற்பொழிவு பண்ணுறார், 12 வரைக்கும். உள்ளே போன பிறகு அன்பர்கள் புடை சூழ வெளியிலேயே உள்ளேயே உட்காண்டே இருக்காங்க. அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாரு உங்கள் ஐயா, உள்ளே போயிருக்காரு, திறங்காணும். இல்லைங்க திறக்கூடாது. சரி நாங்கள் திறக்கணும். திறந்தாங்க. வெறும் துணி மட்டும்தான், கட்டியிருந்தால் வஸ்திரம் தான் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அரசாங்கத்துடைய வாசகமே கெசட்டில் பதிவாயிருக்கு, அரசு காப்பகத்தில் பத்திரமா இருக்குது. வெள்ளைக்கார துறை எழுதியிருக்கான், இவர் காணாமல் போய்விட்டார். ஏன்னாங்க நிறைய பேர் இருந்தாங்க. அந்த காணாமல் போனதுக்கு வள்ளலாரே சொல்லுவார், நான் இந்த தேகத்தை அதான் சொல்லுவார், எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைவிடாமல். இப்போ மண்ணுன்னா அதுக்கு தடைகள் உண்டு, திடீர்னு எங்கேயாவது காணாமல் கூட போயிடும் பூமி. நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், மேலே இருக்கிறோம், திடீர்னு இந்த பூமி கோளம் எங்கே வேணாலும் போகலாம், எதோடும் சேர்ந்து மோதலாம், அது எங்கே போய் விழுன்னு தெரியாது. ஆகாயத்துக்கு கணக்கில்லை. ஒரு வெற்றிடம் அது எங்கே துவங்குகிறது எங்கே முடிகிறது என்று இன்னமும் விஞ்ஞானம் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறது. நாசாவில் விட்டு போயிட்டே இருக்கு. இப்போ பால்வெளியை கடந்து போயிட்டுருக்கான். இப்போ என்ன சொல்லுவானுங்க, அந்த பால்வெளியை கடந்து ஒரு கருப்பு பகுதி கிடச்சிருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. இந்த கருப்பு அதை தாண்டி என்ன போக முடியும், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஆராய்ச்சிக்கு முடிவே கிடையாது. நம்ம மெய்ஞானத்துக்கு முடிவு உண்டு, விஞ்ஞானத்துக்கு முடிவு கிடையாது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு மாற்றி பேசுவார். விஞ்ஞானம் என்பது மாற்றங்களுக்கு உருவானது, மாற்றங்களுக்கு உட்பட்டது. மெய்ஞானம் என்பது மாற்ற முடியாத ஒன்று, அது மட்டுமே உண்மை, சத்தியமான சத்தியம். அதனால் இங்கே மந்திரத்தேர் ஏரியல்லோ மான் வேட்டை ஆடுதற்கு முதல்ல மனசை நம்ம வசமாக்கணும். மனமடங்கா பேதைக்கு வாராயன் பராபரமேன்னு தாய்மானவர் சொல்லியிருக்காங்க. மனசு அடங்கணும். அந்த மனசை பிடிக்கிறதுக்கு வழியும் சொல்லிட்டாங்க. மான் வேட்டை ஆடுதற்கு, ஆக மான் மழு இதெல்லாம் சிவன் கையில் இருக்குது. சிவனே யார், ஒளி பொருந்திய ஒரு காற்று தான். இப்போ மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்தகாவனத்தே, தாம் போந்தகாவனத்தே. சந்திரரும் சூரியரும் போந்தகாவனத்தே. சந்திரனும் அந்த காட்டுக்குள்ளே ஒளியை சிந்த முடியாது, ஒளியை உமிழ முடியாது. சூரியனும் தன்னுடைய ஒளிக்கிரணங்களை அந்த காட்டுக்குள்ளே அனுப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த காடு. நீங்கள் பகல் சொல்லி காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா இருளாக தான் இருக்கும். அங்கே உங்களுக்கு ஒளி விளக்கு தேவை. அப்படிப்பட்ட கார் இருள். சந்திரரும் சூரியரும் போந்தகாவனத்தே. நம்முடைய சுவாச காற்று இடது பக்கம் வலது பக்கம் சுவாசத்துக்கு, வலது பக்க சுவாசத்துக்கு சூரியன் பேர், இடது பக்க சுவாசத்துக்கு சந்திரன் பேர். நடுவிலே ஓடுகின்ற அக்னி, அதுதான் அக்னி நாடி. அந்த அக்னி நெருப்பு. சந்திரரும் சூரியரும் போந்தகாவனத்தே. நம்முடைய வலது நாடியும் இடது நாடியும் போகாத பகுதி எது அப்படின்னு சொல்லி தெளிவுபட சொல்கிறார், போந்தகாவனத்தே. அப்போ எது வரைக்கும் போகும் அது நாடி எங்கே போய் முடியுது, புறமையத்தோடு முடியுது. நாபியில் தொடங்கி கருடும் வாசலில் தொடங்கி அப்படியே பின்னலாக ஆக்கி பாம்பு போட்டிருப்பாங்க, மரத்துங்கெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். எங்கெல்லாம் அது இணைஞ்சி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் தத்துவத்தையும் இந்த நரம்பு இப்படி போய் இப்படி போகுது, இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வருது, கட்டவரில் வரைக்கும். அப்போ போந்தகாவனத்தை, அடர்ந்த காடு நம்முடைய தலைப்பகுதி. சந்திரரும் சூரியரும் போந்தகாவனத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மான் மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்றோ, மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்றோ. நம் மிகவும் சந்தோஷப்பட்டு பார்க்க முடியலையே, என்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு எழுதுகிறாரு.
இந்த பகுதி தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி. சூரியரும் சந்திரரும், வலது பக்க சுவாசம் இடது பக்க சுவாசம். அடுத்து மதிநிலை, ரபியின் வளர்நிலை. மதிநிலை, ரபியின் வளர்நிலை. சூரியன் வளரணும், நமக்கு சூரியனுடைய ஆற்றல் நமக்கு நிறைய கிடைக்கணும். சூரிய ஆற்றல் குறையும் பொழுது தான் உடல் நல குறைவு ஏற்படுகிறது. அப்போது இந்த சுவாசம் குறைகின்ற பொழுது இந்த பகுதி வேலை செய்யலை, இந்த பகுதி சரிவர வேலை செய்யலை, இந்த பகுதி முழுவதும் சரிவர வேலை செய்யலை. இந்த பகுதியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த பகுதி சீராகும். அது நமக்கு அனுபவம். அப்போது எழுதுகிறார், சூரிய சந்திர மதிநிலை, ரபிநிலை, வளிநிலை. வளினா நெருப்பு. அப்போ மதிநிலை தெரியணும். ரபியின் வளர்நிலை, சூரியனுடைய வளர்நிலை. அந்த வலது பக்க சுவாசம் கிடைக்கணும், நிறைய நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த வலது சுவாசத்தில் ஓடுகின்ற பொழுது உண்ணுதல் செய்யணும்னு சொல்லுவாங்க. உணவு உண்ணுவது வலது சுவாசம் ஓடும்போது தான் சாப்பிடணும். ஜலம், தண்ணி எப்போ குடிக்கணும்? இடது சுவாசம் ஓடுகின்ற பொழுது தான் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க நாடி பரிசோதனை சொல்லியிருக்காங்க. இந்த நாடியினுடைய வழக்கத்தை நாம் தெரிந்து அறிந்தால் நம்முடைய உயிர் நாடி நம்ம கைவசம் நிற்கும். உயிர் நாடி எங்கெல்லாம் இருக்குது, அதில் போகக்கூடிய காற்று என்ன? அதான் இவர் எழுதுகிறார், மதிநிலை, ரவியின் வளர்நிலை, அனலின் ஸ்திதி நிலை. அனலின் ஸ்திதி நிலை. ஸ்திதினா உங்களுக்கு தெரியும், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். நம்மை நடத்தி கொண்டிருப்பது எது? அக்னி நாடி. அது குறைபடாமல் இருக்கணும். அதை எழுதுகிறார், அனலின் ஸ்திதி நிலை. இதை வள்ளல் பெருமான் அகவலில் எழுதியிருக்கார். சர்க்குருவேன்னு சொல்லுவார். அனைத்தும் தெரித்த சர்க்குருவே. சத்து யாருன்னு பார்த்துருக்குறோம். எங்கும் நிரம்பிய பொருளுக்கு சத்துன்னு பேர். என்னுள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற அந்த பொருளுக்கு சத்து பொருள் பேர். அந்த சத்தை அறிந்து கொள்ளுகின்ற மார்க்கம்தான் சத்து மார்க்கம். அதுதான் சன்மார்க்கம். அப்போ சர்க்குருவேன்னு எழுதுகிறார். அந்த சத்து தான் நமக்கு குருவாக மாறும். அப்போது உள்ளே இருக்கிற அந்த சத்து அது போகாமல் பார்ப்பது எவ்வாறு? சுவாச காற்றிலே தான் இந்த கணக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவர் சூரியனும் சந்திரனும் போந்தகா வனத்தே. அது போகாத இடத்துக்கு நான் போயாகணும். போயிட்டேன் அப்படின்னா, மூளையினுடைய நடுப்பகுதிக்கு போயிட்டேன்னா சந்தோஷம் உருவாகிற இடமே அதுதான். ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே. எங்கே இருக்குது? நடுவிலே உருவாகிற ஒரு ஆனந்தம். அதுதான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு எழுதுகிறார். அப்போது முச்சுடர்களும் ஆகி, முச்சுடரும் எழுதுறீங்க, முச்சுடர்களும் ஒளி முடிய, முச்சுடர் ஆதியும் எச்சுடராகி எழுதுகிறார். முச்சுடர் ஆதியால், முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சு அறை காத்தருள் அருட்பெருஞ்சோதி. அச்சின்னா என்ன? நம்ம தேருக்கு அச்சு இருக்கிற மாதிரி, வண்டிக்கு அச்சு இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு அச்சு இருக்குது. அந்த அச்சு அறக்கூடாது, உடையக்கூடாது. அச்சு உடைஞ்சி போச்சுன்னா தேர் சாஞ்சிடும், வண்டியும் வீணாக போயிடும். நம்ம உடம்புலேயே அச்சு எதுன்னு தெரியாது. அந்த அச்சு அறியீர் எழுதுகிறார். அச்சு தெரியாது நமக்கு. அது கடை ஆணி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்முடைய உடல் பகுதியிலையும் ஒரு ஆணி உச்சந்தலைக்குள்ளே அடிச்சிருக்கு. அது உடல் பகுதியில் கடை, கடை ஆணி. அங்கே வண்டியில் கடை மாதிரி குடம்னு சொல்லுவாங்க.
இப்போ மர வண்டியெல்லாம் இல்லை, கட்டை வண்டின்னு சொல்லுவாங்க. மரக்கட்டையால் ஆன அந்த வண்டிக்கு இது கொடன்னு பேர். அதுலேருந்து ஆரக்காலெலாம் பிரியும். அப்புறம் அதை சுற்றி அதுக்கு வட்டைன்னு பேர். அது மேலே ஒரு இரும்பு போடுவாங்க, அதை சூடுபடுத்தி தான் அதுக்குள்ளே சொருவாங்க. பிடிச்சி போடுறதுக்கு டயர் லிவர் மாதிரி வச்சுருப்பார் ஆசாரி. இப்போ கட்டை வண்டி இல்லை, கட்டு விடுறதும் இல்லை. அந்த இரும்பு கட்டை சூடு பண்ணி அந்த மரத்தில் ஏற்றி போடும்போது அந்த கட்டெல்லாம் எரியும். ஆசாரி என்பவர் அருகிலே பக்கெட்டாக தண்ணி வச்சுருப்பார். எடுத்து ஊற்றிக்கிட்டே சம்மட்டையால் தட்டுவாங்க. டைட்டாக போய் அந்த ஒட்டையை பிடிக்கணும், அப்போ தான் வண்டி ஓடும். ஆக இங்கே அழகாக சொல்கிறார், முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும். சகம்னா இந்த உலகம். இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிராக இருந்தாலும் அது இந்த மூணில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. தன்னுள் இருந்து எழுகின்ற சூரிய, சந்திர, அக்னி இவைகளினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எழுதுகிறார், முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சார காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இங்கே எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லிட்டு வராரு. அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேர் ஏரியல்லோ மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் போந்தகா வனத்தே வந்து விளையாடியல்லோ. அது நமக்கு அனுபவம் ஆகணும். அப்போ தான் அது என்ன விளையாட்டு, ஞான விளையாட்டு. அந்த திரு நமக்குள்ளே இருக்குது. அந்த விளையாடலாம் திரு விளையாடல். அதுதான் கதையாக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. திருவிளையாடல் பிராணன்னு ஒன்று இருக்குது, திருவிளையாடல். அப்போது உள்ளே இருக்கிற அந்த திரு தான் இந்த விளையாட்டுக்கு வரணும். நாம் திருவோடு சேர்ந்து விளையாடணும். விளையாடினா என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்க விளையாடும்போது பாருங்கள், அவ்வளோ ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம். விளையாடினது உள்ளவான்னு சொல்லி பாருங்களேன், எப்படி இருக்கும் அவன் மனசு. இந்த ஞானிகள்லாம் அங்கே போய் விளையாடி சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். என்னுடைய குருநாதன் சுவாமி கிருஷ்ணானந்தர் மெல்ல போவோம், தவத்தில் இருப்பார். அது பார்க்கின்ற போது அவர் அந்த சிரிப்பு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. கண்கள் மூடி இருப்பார். வெளியே பார்க்கும்போது ஒரு ஆனந்தத்தை அவர் அனுபவிப்பார், கண்களை மூடி. அப்புறமா சொன்னோம்னா ஏண்டா என்ன பண்ணீங்க அப்படின்வார். அந்த சந்தோஷத்தை அவங்களுக்குள்ளாகவே அனுபவிப்பாங்க. இப்போவும் புதுசாக திருமணத்துக்கு முன்பு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அந்த சந்தோஷத்தை அவங்க தான் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்கள கேட்டால் தெரியும். அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பீச்சுக்கு போனது ஞாபகத்துக்கு கவனத்துக்கு வந்துடும். அந்த பொண்ணும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். ஏன்னா அவரோடு சேர்ந்து எங்கே போனது, பார்க்குக்கு போனது கவனத்துக்கு வந்துடும். அப்பா அம்மா கேட்பாங்க, என்ன இங்கே என்ன தனியாக உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும் நாம் தான், ஓஹோ இது ஏதோ நடக்குது. இதுவும் பாடி லாங்குவேஜ் தான். அதை தான் எழுதுகிறார். மகிழ்ச்சி அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேரி ஏரியல்லோ. நாம் மூச்சு காற்றுறது ஏறி தான் போகணும். நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே தேர் மந்திர தேர், சுவாச காற்றிலேயே ஓடுகின்ற தேர். மந்திர தேர் ஏரியல்லோ மான் வேட்டை ஆடுவதற்கு மனசை பிடிக்கணும். அப்போது சந்திரரும் சூரியரும் போந்தகா வனத்தை, வலது சுவாசம் இடது சுவாசம் ரெண்டு போய் நின்று போயிடும். ரெண்டு சுவாசமும் ஒருநிலைப்படும். பார்த்துருக்கீங்களா, கல்லில் அடித்து வச்சுருப்பாங்க. ரெண்டு பாம்புடைய முகமும் ஒன்றா இருக்கும், சமமாக இருக்கும் ரெண்டு பாம்பும். இந்த சமநிலை தான் வேணும். அது அனுபவத்தில் இப்போ ஏறி இப்படியும் இப்படியுமா போயிட்டுருக்கு. நமக்கு இப்படியும் இப்படியும் போயின்னு இருக்கிறா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மெய்ஞானம் பெறுகின்ற போது அப்படி இருக்கும். ஆடாதீர் சற்றும் அசையாதீர் சொன்ன மாதிரி அது ரெண்டு சுவாசமும் ஒருமித்த போது கிடைக்கின்ற ஆனந்தம்
அதி அற்புதமான ஆனந்தம். அதான் திருமந்திரத்தில் திருமூலர் தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனேன்னு முடிச்சிட்டார். அது ஒரு அக அனுபவம். அந்த அனுபவம் தான் ரகசியமானது, வெளிப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். இவரும் அதையே எழுதுகிறார். வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்றோ. இவர் மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு, பார்த்துட்டாரு. நமக்காக அங்கே ஒரு தேற்றைய காலத்தை உபயோகப்படுத்துகிறார். என்று மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்றோ, அது என்றைக்கோ. அவராக சொல்லுவார் என்றைக்கோன்னு. பார்த்துட்டார், நம்ம பார்த்து சொல்கிறார். நீங்கள்லாம் என்றைக்கு பார்ப்பது என்றோ, என்னை பார்த்து பாடுறாருன்னு வச்சுங்களேன். நீ மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்றோ, என்றைக்கிடா தம்பி பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. மனம் மகிழ்ந்து பார்ப்பது என்றோ. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே, எவ்வளோ சூசகமாக பாடுறாங்க பாருங்கள். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே. காட்டானைன்னு இருந்தால் கோவில் யானைன்னு ஒன்று இருக்கணும், வீட்டு யானைன்னு ஒன்று இருக்கணும். கேரளாவில் நிறைய யானைகளை பழக்கி ஏன் மரவாடிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. யானை தான் உருட்டி விடணும். அந்த தடியெல்லாம் உருட்டு தடிகள், பெரிய பெரிய தடி, பெரிய பெரிய மரம் ஆளால் நகர்த்த முடியாது. இப்போது மரவாடிகள்லாம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கிரேன் வச்சுருக்காங்க. இந்த புல்டோசர் மாதிரி, ஜேசிபி மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய மரத்தெல்லாம் சாதாரணமாக தள்ளுகிறார்கள். இன்னமும் கேரளாவில் யானை தான். அப்போ வீட்டு யானை, காட்டு யானை, கோவில் யானைன்னு நாம் பிரிக்க வேண்டியதுதான். இவர் என்ன சொல்கிறாரு? காட்டானை மேலேறி. காட்டானைன்னா யார்? நம்முடைய மனமாகிய மதம் பிடிச்ச யானை. அது யாராலும் வளர்க்கப்பட முடியாத, அடக்கப்பட முடியாத ஒரு யானையாக நம்முடைய மனம் நம்மளை அலைக்கழிக்கிறது. யானைக்காவது ஒரு போக்கு இருக்கும். அதை விட காட்டானை. காட்டானை மேலேறி. நம்ம மனம் அடங்காத மனசு மேலே ஏறி அடக்கணும். காட்டானை மேலேறி எவ்வளோ பெரிய விஷயம். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே. கடைத்தெரு எது அப்படின்னா, தெருவுன்னு வீதி, அதுக்கு துவக்கம் இருக்கும், முடிவு இருக்கும். நடுவில் ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்கும். அந்த தெரு வழியாக, அந்த வீதி வழியாக நம்ம குதத்வாரத்துக்கு பக்கத்தில் ஆண்களுக்கு பிரஸ்டோட் அப்படின்வாங்க. முதுகு தண்டுவடம் முடிந்த இடம். அங்கே ஒரு வட்டமான நரம்பு மையம் இருக்குது. அது குண்டலினி வட்டம் அப்படின்னு ஞானிகள் பேர் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஏறும்போது நாம் தாயிடத்தில் நான் அருந்திய பால் போன்று மேலே சென்று, பால் போன்ற, அதாவது கொஞ்சம் நிறம் மாறி சாம்பல் மேட்டர் அப்படின்வாங்க, பிளாக் மேட்டர், கிரே மேட்டர், மூளையினுடைய உள்பகுதியில் இது மேலே ஏறி போகுது. அப்போது எங்கேருந்து கீழே முகந்து கொண்டிருக்கிறதுன்னு வள்ளலார் எழுதுகிறார். அவருடைய அக அனுபவம் அங்கே எழுதுகிறார். காட்ட யானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே. 6 ஆதார மையங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுமோ கொள்ளாதோ நாம் நேரடியாக பார்க்கலாம். முதுகு தண்டுவடத்தில் ஒரு பகுதி, ஒரு மையம் அடிபடுமையானால் அந்த மையத்திலிருந்து செயல்படுகிற கருவிகள் வீணாகும். சிறுநீரகம், அடிவயிறு, மேல் வயிறு, நடுவயிறு, மார்பு பகுதி, இதெல்லாம் பின்னாடி இருக்க மையங்களை தான் முடியுது சேருது. ஒரு மையம் செயல்படலை அப்படின்னா, ஒன்று மையத்தை உருவாக்குகின்ற இடம் சரியில்லை, அந்த மையத்தில் அடிபட்டிருந்தால் இது செயல்படாது. இது செயல்படலைன்னா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த மையமும் தொடரும். ஒன்றில் வந்தால் அடுத்ததுக்கு போகும். உள்ளே இருக்கிற இந்த உறுப்புகளெல்லாம் ராஜ உறுப்புகள், மந்திரி உறுப்புகள், சேனாபதி மருந்து, சேனாபதி நாடினே ஒன்று இருக்குது உள்ளே.
எல்லாத்துக்கும் அதிபதி, சேனாதிபதி நாடின்னு ஒன்று எழுதுகிறார் வள்ளலார். 72,000 நாடிகளுக்கும் தலைமை பதவி அவர் தான். அந்த சேனாபதி நாடி உள்ளே இருக்குது அப்படின்னு எழுதுகிறார். இங்கே இவர் எழுதுகிறார், காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே. தண்டோடம் வழியாக நம்ம பயணப்போம். முன் வழி பின் வழின்னு 2 இருக்குது. நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தோட்டத்து வாசல் இருக்குது, தெருவாசல் இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு சந்து வழியாக வந்து தோட்டத்து வழியாகவும் வரலாம், தெரு வழியாகவும் வரலாம். இங்கே பிடரி மார்க்கன்னு ஒன்று இருக்குது. முதுகு தண்டுவடம் நோக்கி பின்னாடி மேலே சென்று முடியும். அதை மிக தெளிவாக சொல்லியிருப்பது தென் பொன் பரப்பி காகபு சுண்டர், காக புசுண்டர். அவர் பிடரி மார்க்கத்தை அற்புதமாக எழுதியிருக்காரு. நூலை வாங்கி பாருங்கள். காகபு சுண்டர், வாதகாவியம் 100, 1000 எல்லாம் இருக்கு. இந்த வாசியை வைத்து கொண்டு என்னெல்லாம் செய்யலான்னு மிக அற்புதமாக அல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் நூல் முழுக்க அதான் எழுதுகிறார். எழுதி முடிச்சுட்டு சொல்லுவார் ஒரு இடத்துல, அடுத்த வாரம் பார்க்கலாம், வயசு ஒரு காரணமே இல்லைப்பான்றார். அதை தான் வள்ளலார் எடுத்து கையாண்டிருக்கிறார். எந்த வயது ஆனாலும் உனக்கு என்ன, நிமிர்ந்து உட்கார முடியுங்க வரைக்கும் பாரு, பெண்டு போடாத வரைக்கும் நீ வந்துடலான்றார். நீ பெண்டு ஆகாத, உனக்கு ஏது பெண்டு, நீ இப்போ தொடங்கு. அதை தான் வள்ளலார் சொல்கிறார். இது தொடங்கி அப்படின்னு எழுதுவார். திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை பெற்றிடவும். எவ்வளோ பெரிய விஷயங்க. அதான் எழுதுகிறாரு. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே. ஒவ்வொரு மையமாக அந்த கடைத்தெருவெல்லாம் பார்த்துட்டே வரோம். இங்கே ஏகப்பட்ட வினோதங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. கடைத்தெருவில் 1 2 கண்ணு பார்க்குது இல்லைங்களா, கண்ணு பார்க்கும். இந்த கடைத்தெருவுக்கு யாரெல்லாம் அதிகாரிங்கன்னா, கண் 1, மூக்கு 1, காது 1. கடைத்தெருவில் போயிட்டே இருக்கிறோம். பஜ்ஜி வாசனை வருதா, அப்போ கடைத்தெருவில் போகும்போது என்ன ஆகுது, இந்த பன்னிக்கிழம்பெல்லாம் அங்கே அடிக்க வச்சுருக்கான் பாரு, ஒரு கட்டு வாங்க, அதை கண்ணு பார்த்துடுது. மூக்கு பஜ்ஜி வாசனையும் முகந்துடுது. ஒருத்தன் கிலோ 5 ரூபா, கிலோ 5 ரூபாங்க, காதில் ஊந்துடுது. அது போய் வாங்க 5 கிலோ வாங்குது, 5 25 ரூபா. இந்த மாதிரி நம்ம புலன்கள் அத்தனையும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, தெருவில் விளையாடிட்டு இருக்குது. அந்த வீதியிலே விளையாடிட்டு இருக்காங்க. அதான் எழுதுகிறார். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைவிரிய பார்ப்பதென்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகைவிரிய பார்ப்பதென்றோ. நாட்டார் யார்? நம்மை நடத்துகின்ற ஆன்மா, உயிருக்கு உயிரான தத்துவம். அப்படியே உள்ளத்துக்குள்ளே, அதாவது நெற்றி பகுதிக்கு உள்ளே இருக்கின்ற அவர் தான் நாட்டார். இந்த உடலாகிய நாட்டுக்கு ஆளக்கூடிய அவர் தான் நாட்டார். அவர் மிகவும் கெட்டியான நாட்டார், கெட்டி நாட்டார். என்ன நாட்டார்? கெட்டி நாட்டார், கெட்டியானவர். அவர் தான் இந்த உடல் பகுதிக்கே முதலை கொடுத்தவர் அவர் தான். அதனால்தான் முதலை ஆளுகின்றவர் அவர் தான். நம்ம எசமான், அவர் தான் நம்ம எஜமான், அவர் தான் நம்முடைய முதலாளி. முதல் தெரியாத இருக்கிறோம். முதல் தெரிந்தவன் முதலியார். அந்த முதலை தெரிந்தவர் யார்? முதலியார். தெரியல, முதலை தெரியணும். அந்த முதலை அழிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ எழுதுகிறாரு. காட்டானை மேலேறி கடைத்தெருவை போகையிலே நாட்டார் நம்மை பறித்து நகைவிரியே பார்ப்பது என்றோ. ஆகா, இவன் பெரிய ஆளாயிட்டான், ஞானி ஆயிட்டான். அவன் நகைவிரியே. நகைவிரியன்னா நம்முடைய நகைன்னா புன்னகை தான். இந்த நகையில் எவ்வளோ இருக்குது. பழைய படம் என்எஸ் கிருஷ்ணன், நீங்கள் சிரிப்பு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அது ஏகப்பட்ட சிரிப்பு. வஞ்சக சிரிப்பு, சந்தோஷ சிரிப்பு,
எதிரிகிட்ட நையாண்டியாக சிரிக்கிற சிரிப்பு, சிரிப்புகளில் பல விதம் இருக்குது. ஆக அந்த சிரிப்பை பற்றி சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் சிரிக்காது. கொசுவை சிரிக்க வைக்க முடியுமா? ஒரு மாடை சிரிக்க வைக்க முடியுமா? ஒரு கழுத குதிரையை சிரிக்க வைக்க முடியுமா? அவங்கள கிச்சு கிச்சாங்க காட்டுங்க, சிரிப்பு வருதில்ல. உங்களை தொட்டால் சிரிப்பு வருதில்ல. அதுக்கு மேலே தொட்டால் என்ன வரும்? கோபம் வரும். அப்போ சிரிப்பு மையம் நமக்கு தான் இருக்குது. அதுவும் உங்களை நீங்களே இங்கே தொட்டு பாருங்கள், சிரிப்பு வருமா? அடுத்தவன் தொடும்போது தான். ஏன் உங்களுக்கு அந்த கேள்வியே வரல? உங்களை நீங்களே கிண்டி பார்க்குறீங்க, சிரிப்பு வரல. ஆனால் அவர் எழுந்து வந்து என்னை இப்படி பண்ணார்னா, சும்மா இரு, சும்மா இரு, அதுக்கு மேலே போச்சு, கோபம் வந்துடும். ஏன் அடுத்தவங்க பண்ணும்போது நமக்கு சிரிப்பு வருது? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லை, உட்காந்துன்னு விசாரிக்கணும், எங்களுக்கு தான் வேலையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு வாசுதேவன். நான் வேலை செய்துட்டுருக்கிறேன், அதானே. அது வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் உடம்பில் இருக்கிற மின்சார சக்தி வேறு, அடுத்தவர் உடலில் இருக்கிற மின்சார சக்தி வேறு. அந்த தொடுதல் மூலமாக, கை விரல்கள் மூலமாக அந்த ஷாக், அந்த அதிர்ச்சி வருகிறது. ஒரு அதிர்ச்சி வைத்தியனே ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிள்ளைக்கு விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குது, 12 வயசு 13 வயசு பையன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து விக்கல் அடக்கவே முடியல. என்னென்னோ உபாயம் பண்ணி பார்ப்பாங்க, நிற்காது. டேய், அப்பா பர்ஸில் நீ 500 ரூபா எடுத்தியா? பாவம் புள்ள அப்படின்னு நின்றுடுவான். அவன் செய்யவே இல்லைல்ல, அப்படியே அதிர்ந்து போவான். அப்படியே நின்ன உடனே விக்கல் நின்றுடும். இது தெரியாது உங்களுக்கு? தெரியும். இது அதிர்ச்சி வைத்தியம். ஆக நகை புரியுது, புன்னகை. இப்போ சொல்லுவாங்க பேச்சு வழக்கில், பொன்னகையே வேணாம், புன்னகையோடு ஒரு பொண்ணு வந்தால் போகிறோன்னுவாங்க. பொன்னகையே வேணாம், புன்னகையோடு ஒரு பொண்ணு இருந்தால் போதும். இப்போ புன்னகையே பொண்ணு வாங்கி கொடுத்தா தான் வருது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆக நாட்டார் நமை மறித்து நகைவிரிய பார்ப்பது என்றோ, நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனோ. இந்த காட்டானைன்றது நம்முடைய மத ஆச்சரியங்கள், நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இவற்றையெல்லாம் கடந்து, மனதையும் கடந்து, புத்தியை கடந்து, சித்தத்தை கடந்து, அகங்காரத்தை கடந்து மேலேறி போன போது வட்டமதி பாலூரல் கண்டேன்னு ஒரு சித்தர் எழுதுகிறார். ஆக அந்த அனுபவம் அங்கே வருகின்ற பொழுது அந்த மகிழ்வுக்கு இணையான ஒரு மகிழ்ச்சி இந்த பிறவியில் யாருமே அடைய முடியாது. அந்த தான் ஆனந்தம், அதுதான் சந்தோஷம். பிறவி பயனை முடிக்கின்றோம். இந்த பிறவி தப்பினால் எந்த பிறவி வாய்க்கும் என்பது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுப்பா. உங்களை யாராவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், அடுத்த பிறவி பார்க்கலாம் அப்படின்னு. பிறவிகளை பற்றி நம்முடைய ஞானிகள் தான் சொல்லுவாங்க. அடுத்த பிறவி, போன பிறவி, ஜென்மம் ஜென்மமா அப்படின்னெல்லாம் இங்கே தான் சொல்லப்படுகிறது. வெளிநாட்டில் இல்லை. இங்கே நம்ம நாட்டில் தான் பாவம் புண்ணியம்னு 2 பிரித்து வச்சுருக்குறோம். நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், அங்கே புண்ணியத்தை பற்றி யாருக்குமே தெரியல, ஆனால் பாவத்தை பற்றி நிறைய சொல்கிறாங்க. நிறைய சர்ச்சைகள் அங்கே பாவத்தை பற்றி தான் போதிக்கிறார்கள். புண்ணியத்தை பற்றி அங்கே பேசுகிறதுக்கு ஒருவரும் கிடையாது. புண்ணியத்துக்கு ஆங்கிலத்தில் ஏதாவது பழமொழி இருக்கான்னு கேளுங்க, இல்லை ஆங்கில சொற்கள் ஏதாவது இருக்கா? நீங்கள் நிரம்ப படித்தவர் சொல்லுங்கள். அப்போது இல்லை, ஆங்கில சொல் கிடையாது. எதுக்கு கிடையாது? புண்ணியம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஆங்கிலத்தில் சொல்லு இல்லை, தமிழ் தான் இருக்குது. பாவ புண்ணியம் அங்கே இல்லை. அதான் இவர் எழுதிட்டாரு. காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர காண்பேனும்.
கண் குளிர பார்க்கணும். அப்போ எப்போ கண் குளிரும் அப்படின்னா, நமக்கு பிடித்த விஷயத்தை, நமக்கு பிடித்த விஷயம் இருக்குது. எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் ஒரே காட்சி பிடிக்குமானா பிடிக்காது. போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் அப்படியே நிற்பார். என்னென்ன ரொம்ப நேரம் அங்கே போயிட்டு வண்டி பார்க்கணும், நீ இங்கேயே நின்றுட்டுருக்க, பா இந்த வானவில்லை பாருப்பா, ஆனால் போங்க, ஆனால் வேலை இல்லை, நீ ஒரு மனுஷனா இதாக போய் பார்த்துக்கிட்டு உட்காந்துரு. ஏன்னா அவனுக்கு அது சாதாரணம், அவருக்கு அற்புதம். ஏன்னா வானவில் எப்போதும் தோன்றாது. இந்த மாதிரி மழை காலங்களில் வெயில் வீசும்போது தான் தெரியும். அந்த வானவிலின் வர்ண ஜாலத்தை அனுபவிக்கிறார். அதை மாதிரி ஆளெல்லாம் தியானம் பண்ணார்னா சீக்கிரம் கை கூட்டிடும். அட வாங்க, அவனை இது ஒரு விஷயமானு போகிறாங்க, அவனுக்கு இந்த ஜென்மத்தில் தியானம் வராது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வராது அவனுக்கு. இயற்கையை உற்று நோக்குவவர்களுக்கு அதிவிரைவில் கூடும். போயிட்டே இருக்கார். வீட்டில் நீங்கள் உட்காண்ட்ருப்பீங்க, இந்த பல்லி டக் டக்குன்னு சொல்லும், இன்னொரு பல்லி ஏதோ சொல்லும், இந்த பல்லியை நோக்கி அந்த பல்லி வரும், அந்த பல்லியை நோக்கி இந்த வரும். எனக்கு வேலை இல்லைப்பா, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன. அப்போ அந்த 2 பல்லியும் ஒருத்தரை பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பல்லி ஏதோ டக் டக் டக்குன்னு சொல்லும், உடனே இந்த 2 பல்லிகளும் அந்த சுவிட்ச் பாக்ஸுக்குள்ளே போய் நுழைஞ்சிடும். அது அவங்களுக்குள்ளே என்ன தான் மொழியோ என்ன தான் பரிவர்த்தனம் நடக்குது. வீடு கட்டிக்கிட்டு நாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் பண்ணிடுறாங்க. மூட்டைப்பூச்சி, கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நமக்கு முன்னாடியே ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அதனால் காட்டானை மேலேறி கடைத்தெருவை போகையிலே அப்படின்னு சொல்லி கண்குளிர பார்ப்பது என்றோ காண்பது என்றோன்றார். 2 கண்களையும் மேலே ஏற்றி இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்துட்டால் உள்ளே எவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ தூரம் போனால் தான் அந்த மையம். அப்போ இது வரைக்கும் எலும்பு, இந்த எலும்பு மூடி இருக்குது, இது உள்ளே வெற்றிடம் இருக்குது. இந்த 2 கண்களையும் கொண்டு போய் அந்த வெற்றிடத்தில் நிறுத்தி பார்க்க பார்க்க வெற்றிடத்துக்கு உள்ளாக மூளைப்பகுதியே தாலமஸ் மேலே இருந்தால் அது ஐப்போ தாலமஸ், அதுதான் கிழக்கு பகுதியில் நெற்றியிலே இருக்குது. அங்கே தான் போக சக்தி வருகிறதுன்னு வள்ளலார் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கார். போக சக்தியை நீங்கள் பெற வேண்டுமே ஆனால், போக சக்தினா 5 புலங்களாலும் அனுபவிக்கக்கூடியது அத்தனையுமே போகம்தான். நிலத்தில் பயிர் வைக்கிறதும் போகம்தான். முதல் போகம், 2ஆம் போகம், 3ஆம் போகம். ஒரு போகம் பயிர் வச்சுட்டு 2 போகம் சும்மா கிடந்த நாள் ஒரு காலம். இப்போ முப்போகம் விளைகிறது. அப்புறம் அந்த விளைவில் என்ன இருக்கும்? ஆக இந்த இடம்தான் விளைகின்ற இடம், போக சக்தியை தருகின்ற இடம். நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கம் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமாக நான் இருக்கின்றேன், நான் இந்த உடல் அல்ல என்று கருதி வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து வெளியே வருகின்ற போது மனதாலும் வார்த்தையாலும் செயலாலும் நல்லதையே எண்ணி நல்லதையே சொல்லி நல்லதையே செய்வோம். எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.